நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மே மாதம் என்பது ஒரு விதத்தில் ஒரு விடுமுறை மனநிலை கொண்ட மாதம் என்று சொல்லலாம். மே, ஜூன், ஜூலை வரைக்குமே கூட வெவ்வேறு பகுதியினர், பிரிவினர் விடுமுறைக்கான நாட்களை தங்களுக்குள் அனுபவிக்கிற ஒரு மனநிலையை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலும் இந்த மே, ஜூன் மாதங்கள் என்பது குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இவர்களுக்கான விடுமுறை தினமாக இருக்கிறது. அதோடு சேர்ந்து மற்ற பணிகளில் இருப்பவர்களும் கூட கோடை வாசஸ்தலங்களை தேடியோ அல்லது வேறு பயணங்களை திட்டமிடுவதோ மிகவும் பரவலாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு விதத்தில் இது பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து நமக்கு வந்த பழக்கம் என்றாலுமே கூட ஒரு கல்வியாண்டினுடைய முடிவு, அடுத்த கல்வியாண்டினுடைய தொடக்கம் என்கிற ஒரு கேலண்டரின் அடிப்படையிலும் நம்முடைய பருவநிலையை மையமாக கொண்டும் இது விடுமுறை தினங்களாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் கடும் வெயில் வாட்டுகிற நாட்களில் பள்ளிகள் திறப்பது கூட தள்ளிப்போவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாட்களை எப்படி திட்டமிடுவது, முக்கியமாக குழந்தைகள், இளைஞர்களுடைய நாட்களை எப்படி திட்டமிடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பயணங்கள் மிகவும் சிறந்தவைதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் கோடை காலத்திற்கு உரியது என்று அங்கு குவிகிற போது அந்த கோடை காலம் என்பது உண்மையிலேயே ஒரு நெருக்கடி மிகுந்த ஒரு ஓய்வு என்பதற்கு பதிலாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக அது மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நீங்கள் இந்த நாட்களில் கொடைக்கானல் அல்லது ஊட்டி போன்ற கோடை வாசஸ்தலங்களுக்கு சென்றால் அங்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழலை நீங்கள் பார்க்கலாம். மனிதர்களிடம் இதுதான் நாம் விடுமுறைக்காக உகந்த தினம் என பொதுவான சில இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த அணுகுமுறை என்பது மிகவும் தவறானது. நாம் தேடிப்போக வேண்டும். மற்றவர்கள் பொதுவாக அதிகம் கவனிக்காத இடங்கள், புதிய இடங்களுக்கு நாம் செல்வதை ஒரு வழக்கமாக நாம் ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். சில பேர் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் தண்ணீர் விழுகிற சீசனில் எல்லோரும் குற்றாலத்திற்கு போவார்கள். இது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அங்கு பார்த்தால் ஒரே நேரத்தில் ஒரு 1000 பேர் ஒரு அருவிக்கு கீழ் குளித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிற போது கோடை விடுமுறையை திட்டமிடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னும் போனால் எங்கு போனாலும் பயணம் சார்ந்த நெருக்கடிகள், ட்ரெயினில் இடம் கிடைக்காது, பேருந்தில் இடம் கிடைக்காது என்பது போன்ற நெருக்கடிகள், இது இல்லாத கோடை தினங்கள் என்பது மிகவும் நமக்கு ஒரு இனிமை வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்னொன்று, நாம் இப்பொழுது உதாரணமாக ஐரோப்பியர்களை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் ஒரு 2-3 வாரங்கள் தொடர் விடுமுறைகள் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் பொதுவாக இந்தியாவில் கல்வி பணிகள் மற்றும் நீதிமன்ற பணிகளில் இருப்பவர்களை தவிர வேறு யாருக்கும் ஒரு மாதம் சேர்ந்தாற்போல் விடுமுறை என்பது யாருக்குமே கிடைப்பதில்லை. ஆனால் எல்லோருக்குமே அப்படி ஒரு தொடர் விடுமுறைக்கான அவசியம் இருக்கிறது. அவ்வப்போது 4 நாட்கள் 5 நாட்கள் ஏதாவது பண்டிகை தின விடுமுறைகள் வருகிறதே ஒழியே அப்பொழுதும் இதே கூட்டம்தான். கோடை காலத்தில் தங்களுடைய அதை ஒரு விடுமுறை காலமாக அனுபவிக்கக்கூடிய நாட்கள் என்பது குறிப்பிட்ட சில துறைகளை சேர்ந்தவர்களை தவிர, அதிலும் முக்கியமாக கல்வித்துறையை சேர்ந்தவர்களை தவிர யாருக்கும் கிடைப்பதில்லை. இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டால் கூட நன்றாக இருக்கும். ஒரு 2 வார விடுமுறை காலங்கள் தொடர் விடுமுறை என்பது கிடைப்பது போன்ற சூழல் இருந்தால் அது இன்னும் கூட மனிதர்களுக்கு ஒரு பிரேக், அவர்களுடைய வழக்கமான பணிகளிலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி நிறைய பேர் விரிவாக எழுதியிருக்கிறார்கள், நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். எது எப்படியோ கோடை காலத்தை திட்டமிடுகிற போது அது கோடையை விட மிக நெருக்கடியான திட்டங்களாக அது அமையாமல் உங்களுக்கு நீங்களே சற்று உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான தினமாக நீங்கள் அதை திட்டமிட முடிந்தால் அதுவே ஒரு சிறந்த ஒரு கோடைகால கொண்டாட்டமாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற மாதம் 2 நிகழ்வுகள் நெஞ்சை உருக்குகிற அல்லது வேதனைக்கு உள்ளாக்குகிற நிகழ்வுகளாக இந்தியாவில் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று காஷ்மீரில், இன்னொன்று குஜராத்தில். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் சுட்டு 26 பேர் கொலை என்று அனைத்து செய்தித்தாள்களும் கூறின. இவர்களை சுட வேண்டிய காரணம் என்ன? அவர்களுக்கும் இந்த சுற்றுலா பயணிகளுக்கும் நேரடியான எந்த தொடர்பும் இல்லை.
அது மதம்தான் பின்புலத்திலே காரணம் என்று கூறுகிறார்கள். மதமா அல்லது காஷ்மீரி என்கிற இனமா எது என்பது ஒரு புறம் இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எந்த விதமான பாதுகாப்பும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இனிமேல் இருக்காதா என்கிற கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது இந்தியாவிலே மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கின்றன. பல இடங்களில் இதற்கு மதம் பின்புலத்தில் காரணமாக இருக்கிறது. குஜராத்தில் நடந்த நிகழ்விற்கு மதம்தான் காரணம், அது வெளிப்படையாக தெரிகிறது. அது எங்கே நடந்திருக்கிறது என்றால், அகமதாபாத்துக்கு அருகே ஓதவ் என்கிற இடத்தில் ஒரு ஈஸ்டர் ஞாயிறு நாளில் கிறிஸ்தவர்கள் அந்த தேவாலயத்தில் ஒரு தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்தவர்கள், அவர்கள் யாரோ என்றல்ல, வெளிப்படையாகவே விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் கைகளில் கட்டைகளோடும் ஆயுதங்களோடும் உள்ளே நுழைந்து ஜெய் ஸ்ரீராம் என்றும் பரத் மாதா கி ஜெய் என்றும் சத்தம் எழுப்பி இருக்கிறார்கள். அதை அவர்கள் வெளியிலிருந்து எழுப்புவது வேறு, தேவாலயத்திற்குள் போய் அந்த முழக்கங்களை எழுப்பி அங்கே இருந்த மக்களும் அதனை திருப்பிச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கையில் இருந்த கட்டைகளால் இருந்தவர்களை அடித்திருக்கிறார்கள். பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோர் மீதும் அந்த அடி விழுந்திருக்கிறது. இதே போலத்தான் காஷ்மீரிலே கண்மூடித்தனமாக சுற்றுலா பயணிகளின் மீது துப்பாக்கிச் சூடு நடைபெற்று 26 பேர் அந்த இடத்தில் பிணமாகி இருக்கிறார்கள். ஆனால் அந்த 26 பேரும் ஆண்களாக இருக்கிறார்கள். பெண்களை தவிர்த்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் ஒவ்வொருவரையும் பெயர் கேட்டு வர்மா என்று முடிகிறதா, சர்மா என்று முடிகிறதா, பட்டேல் என்று முடிகிறதா என்று பார்த்து துப்பாக்கியால் சுட்டார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அது தவறானது என்பது பின்னால் வந்துவிட்டது. அப்படி ஒன்று நடக்கவும் முடியாது. அது உண்மையா பொய்யா என்று பெரிதாக விசாரிக்க வேண்டியதில்லை. கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுடுவது என்பது தான் நடந்திருக்கக்கூடுமே தவிர, ஒவ்வொருவரையும் பார்த்து உன்னுடைய பெயர் என்ன, உன் வயதென்ன, நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று நேர்காணல் நடத்தி ஒரு படுகொலை நடைபெறாது. இவர்கள் சொல்வதை பார்த்தால் அவர்களின் ஆதார் கார்டு வரைக்கும் பார்த்து பரிசோதித்து விட்டு துப்பாக்கியால் சுட்டது போல சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுவதே இஸ்லாமியர்கள் இந்துக்களை பெயர் பார்த்து கொண்டார்கள் என்று சொல்லுவதன் மூலமாக மறுபடியும் ஒரு மத கலவரத்தை உருவாக்குவது நோக்கமாக இருக்கலாம். ஆனாலும் இப்படி மதத்தின் பெயராலும் மற்றவைகளின் பெயராலும் தொடர்ந்து மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சுட்டு தள்ளுவது என்பதும் அடித்து காயப்படுத்துவது என்பதும் ஒரு மானுட நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களாக இல்லை. இப்போதும் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. சென்ற மாதம் நடந்தவை என்பதற்காக காஷ்மீரையும் குஜராத்தையும் நாம் எடுத்து காட்டுகிறோமே தவிர அங்கு மட்டும்தான் நடக்கிறது என்று சொல்ல முடியாது. பெரும்பான்மையான பகுதிகளில் நடக்கிறது. இந்தியாவில் கூடுதலாக நடக்கிறது. இந்தியாவில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மறுபடியும் வன்முறைகள் தலை தூக்கி கொண்டே இருக்கின்றன. என்ன காரணம்? இந்த மத வெறி என்பது திட்டமிட்டு இந்தியாவில் வளர்க்கப்படுகிறது. அது தானாக வளர்கிறது என்பதை விட திட்டமிட்டு இந்த மத மோதல்கள் வளர்க்கப்படுகின்றன. மத மோதல்கள் வளர்க்கப்படுவதில் யாருக்கு லாபம் இருக்கிறது? அதனை காட்டி பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்களினுடைய வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்கிற ஒரு கருத்து உள்ளே இருக்கிறது. அதாவது மதப்பற்று மத வெறியாகி மத மோதலுக்கு வழிவகுத்து மத அரசியலுக்கு துணை போகிறது என்பது தான் இதனுடைய ஒற்றை வரி வரலாறு என்று நாம் சொல்லலாம். எனவே மத நம்பிக்கை என்பது வேறு, மத வன்முறை என்பது வேறு, அதனை பயன்படுத்தி கொள்ளுகிற மத அரசியல் என்பது வேறு. அந்த மத வன்முறையும் அரசியலும் நாட்டை விட்டு ஒழிக்கப்பட்டாக வேண்டும். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது
மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பல விதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல்,
அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.